வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில சோசியல் மீடியாவில், அதுவும் குறிப்பா எக்ஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா, கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. என்னடா திடீர்னு கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகுதே? மோடி வழக்கமா தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்தா தான் கோ பேக் மோடி இல்ல கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகும். தமிழ்நாட்டுக்கு வர ஒரு ஐடியா எதுவும் நம்ம ஜிக்கு இப்போ இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நேரடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சவால் விட்டிருக்கிறாரு. அதாவது இங்கே இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம், மும்மொழி கொள்கையை நாங்க வர அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஆளும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அதுல உதயநிதி பேசியிருந்தாரு, அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. முதலமைச்சரும் எக்காரணத்து கொண்டும் இந்த இருமொழி கொள்கையில நாங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம், இதில் சமரசத்துக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சங்கி கூட்டம் ஒட்டு மொத்தமா எப்படியாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை இந்த மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ற அளவுக்கு அவங்க மனசை மாத்தணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணி இதற்காக பல்வேறு பொய்களை இவங்க கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். முதல்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30 லட்சம் குழந்தைகள் 3வது மொழி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை எந்த வித தரவுகளும் இல்லாம அண்ணாமலை சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் அதை வெரிஃபை பண்ணி இது தவறான தகவல் அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இரண்டாவது, பிஎம் ஸ்ரீக்கான ஃபண்டிங் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டாரு. அப்புறம் இல்ல, இது 60-40 60% தான் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வருது, 40% மாநில அரசுடைய நிதி தான் இதுல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ நேத்து கரூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளு என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, நேரடியாக உதயநிதிக்கு சவால் விடுறாரு. நீ நல்ல ஆளா இருந்தா கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாரு, கோ பேக் மோடின்னு சொல்லித்தான் பாரு, அப்புறம் தமிழ்நாடு எப்படி கொந்தளிக்குதுன்னு நீ தான் பாரு, வாயேன் சண்டைக்கு வாயேன், நானும் ரவுடி தான், வா சண்டைக்கு இப்படின்னு மேடையில இந்த லூசு பேசி இருக்கு. நான் ஏன் லூசுன்னு சொல்றேன்னா, இது போன்ற அபத்தமான பொலிட்டிக்கல் ஸ்டன்ஸ் பண்றதுல அண்ணாமலை கை தேர்ந்தவர். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன நானே சாட்டையால அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு துணி சாட்டையால அடிச்சுக்கிட்டு டிராமா பண்ண ஆளு தானே இந்த ஆளு. அப்ப அண்ணாமலையோட குணம் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அரசியல்ல தனக்கு ஒரு ஆதாயம் வருதுன்னா அதுக்காக சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு அம்மடமா ஓடணும்னா கூட அந்த லூசு ஓடும். இது மூலமா எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சதுன்னா அந்த பைத்தியம் அதை கூட செய்யும். அப்ப அப்படிப்பட்ட பைத்தியம் சொல்ற விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நேத்து இந்த பைத்தியம் இப்படி ஒரு வெத்து சவால் விட்டதுனால இன்னைக்கு சோசியல் மீடியா பூரா கெட் அவுட் மோடி கோ பேக் மோடி ட்ரெண்டிங். சந்தோஷம்தான், இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் என்னைக்குமே கெட் அவுட் மோடி கோ பேக் மோடிங்கிற ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை சங்கி கூட்டத்துக்கு உணர்த்தியதற்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாஜகவுடைய ஐடி விங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு ஆளும் திமுகவுடைய ஐடி விங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எவ்வளவோ பெய்ட் பாட்ஸ் வச்சு கூட ஒரு ஹேஷ்டேக் நம்மளால ட்ரெண்ட் பண்ண முடியும். இயல்பாவே மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ ஆர்கானிக்கா அது ட்ரெண்ட் ஆகும். கோ பேக் மோடியோ கெட் அவுட் மோடியோ இந்த மாதிரி ஆர்கானிக்கா ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஹேஷ்டேக்ஸ். ஏன்னா இயல்பாவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மோடி அரசாங்கம் மீது, மோடி அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல மனசுல ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. இந்த லூசுக்கு எவ்வளவு நாளா அந்த 56 இன்ச் மேல காண்டுன்னு நமக்கு தெரியல. கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்து இருந்தது, கரெக்டா கோத்து விட்டு போட்டு வச்சு செஞ்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. சரி, தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம கெத்த காட்டிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நிதி இன்னும் வரல. நிதியை இனிமேல் அவன் தானே விடுவிக்கணும். இப்ப இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணதுனால உடனே நிதி நமக்கு வந்துட போகுதா? இன்னைக்கு தெளிவா துணை முதலமைச்சர் கிட்ட இது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் எவ்வளவு தெளிவா பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? அவன் ஒரு லூசுங்க, அவன் இப்படித்தான் பேசிட்டு இருப்பான், அறிவாலயத்துல ஒவ்வொரு செங்கலா நான் பிரிச்சு மேய்வேன் அப்படின்னு சொன்னா, அறிவாலயம் வரைக்கும் கூட வர வேண்டாம், அட்லீஸ்ட் அண்ணா சாலை பக்கமாவது வரதுக்கு தைரியம் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றாரு. இது என்னமோ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற பிரச்சனையா, இதை மடை மாற்றம் செஞ்சு அரசியல் செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா அது இல்ல இங்க பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல
பொதுமக்கள் எந்த அளவுக்கு வந்து அரசியல் படுத்தி அவங்கள இதுல இருந்து அந்நியப்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத உணர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் உஷாரா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அரசியலை தாண்டி எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிக்கு கூட நேத்திக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். வாங்க இந்த விஷயத்துக்கு எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நின்று மக்களுக்கான ஒரு போராட்டத்தை நமக்கு முன்னெடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. மாநில தலைவர் அண்ணாமலை டாக்டர் திருமாவளவன் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறானா நீ பாத்தியா? அவர் இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கிறார். எங்க கேம்பஸ்ல என் பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறோம். ஆனா அதுக்கு இன்னும் நாங்க திறப்பு விழாவே நடத்தல, இன்னும் அட்மிஷன் கூட போடல, அதுக்குள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான வதந்திய இவர் வேணுட்டே பரப்புறாரு அப்படின்னு. அதே மாதிரி நடிகர் விஜய் தாவேகாவுடைய தலைவர் கடூர்ல அவர் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு. ஆமா நடத்துறாரு. என்ன இப்போ? அதே விஜய் தான் ஒவ்வொரு வருஷமும் அரசு பள்ளிகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விழா எடுத்து பரிசு தொகை கொடுத்து ஊக்கப்படுத்துறாரு. பாஜகவை சேர்ந்த ஏதாவது ஒரு தலைவர் அதை பண்ணிருக்கானா? ஒரு குழந்தை நீட்ல ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கின குழந்தைய வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணவங்க தானே நீங்க. பாருங்க பாஸ் ஆயிட்டா அதனால இவளுக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த குண்டா ஒருத்தர் இருக்கான் அமர் பிரசாத் ரெட்டின்னு சைகை காட்டி கால்ல விழுன்னு சொல்லி அண்ணாமலை கால் அந்த குழந்தைய விழ வச்சு டிராமா பண்ணவங்க தானே நீங்க. மாணவர்களுடைய படிப்பை பத்தியோ இல்ல அவங்க எதிர்காலத்தை பத்தியோ உங்களுக்கு எல்லாம் என்ன அக்கறை இருக்க போகுது? அப்போ இந்த வெத்து சவால் விடுறது, இந்த பைத்தியம் விடுற சவாலுக்கு ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் வெறும் அரசியல் ஸ்டண்டா அதோட பார்த்துட்டு நம்ம நகர்ந்து போயிடணும். இப்ப கோபேக் மோடியை ட்ரெண்ட் பண்ணதுனால நமக்கு ஒரு தம்படிக்க பிரயோஜனம் கிடையாது. கோபேக் மோடி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு, அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒன்றிய அரசுல இருக்கிறவன் ஒருத்தனுக்கு நினைக்க போறது கிடையாது, ஒருத்தன் பணத்தை கொடுக்க போறது கிடையாது. அப்போ இந்த பணத்தை வாங்குறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற கேள்வியை மக்கள் இன்னைக்கு எழுப்பணும், வீதிக்கு வரணும், போராடணும். அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோமே எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்க வீதிக்கு கூட போட வேண்டாம், எல்லார் கையிலயும் ஒரு போன் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் இருக்குல்ல. கோபேக் மோடியை ட்ரெண்ட் பண்றதுக்கு பதிலா மோடியே தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடு அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுங்களேன். மோடி அரசே தமிழகத்தை வஞ்சிக்காதே அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுங்க. அது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ ஒன்றிய அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்நேரத்துக்கு அதுங்கெல்லாம் எரும மாடு தோலுங்க. நீங்க எவ்வளவுதான் கோபேக் மோடி சொன்னாலும் கெட் அவுட் மோடி சொன்னாலும் அந்த ஆளுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே கிடையாது. திரும்பியும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இங்கே ரோட் ஷோ நடத்தி ஓட்டு பிச்சை எடுப்பாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் இந்த மாதிரி வெத்து சீன் போட்டு மக்களை திசை திருப்புற வேலையைத்தான் தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை அன்னைக்கான பப்ளிசிட்டி, அன்னைக்கான சோசியல் மீடியா ஸ்பேஸ். அண்ணாமலையே எப்படின்னா இல் நோன் ஆர் வெல் நோன், ஐ எம் நாட் அன்னோன். என்னை பத்தி நல்லா பேசினாலும் சரி தப்பா பேசினாலும் சரி எனக்கு கவலை இல்லை, ஆனா மக்கள் என்னை பத்தி பேசுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அல்ப அரசியல்வாதி ரகம். அவன் வார்த்தைக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும்.